மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 29, 30, 31. இயேசு இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். உலகத்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை அன்பு மட்டும்தான். எல்லா குறைபாடுகளுக்கும் ஆணிவேராக இருப்பது அன்பு குறைபாடு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை இந்த தவக்காலத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, போற போக்குல ஒருத்தர் சொல்லிட்டு போனார், கோபத்துல கஞ்சனாயிரு, அன்பு காட்டுறதுல பணக்காரனாயிருன்னு. அன்பு காட்டுறதுலயாவது பணக்காரனாக இருக்கணும்னு ஆசைப்படுறது நல்லது. இந்த மனித உயிர்களில் இருந்து பிரிக்க முடியாத சக்தி ஒன்று உண்டு என்றால் அது அன்பு மட்டும்தான். மனித உயிர்களில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு சக்தி அன்பு மட்டும். இதற்கு ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு எல்லாம் வித்தியாசம் இல்லை. எல்லா உயிர்களுக்கும் அன்பு இருக்கிறது. ஒரு செடி இன்னொரு செடியும், ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினம் மீது, மனிதன் தன் மனிதன் மீது, மனிதன் மற்ற உயிரினங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அதனால்தான் சொல்வாங்க, அன்பு என்பது வார்த்தை அல்ல, அது ஆற்றல் அப்படிம்பாங்க. அன்பு என்பது ஆற்றல். அந்த ஆற்றல் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அன்பு இருக்கிற இடத்தில் பெற்றுக்கொள், அன்பு கிடைக்கிற இடத்துல பெற்றுக்கொள், அன்பு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு செல். இன்று இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு இது ஒன்றுதான், அன்பு. சின்னப்பர் சொல்வார், நீ யாருக்காவது எதிலாவது கடன் பெற்று இருக்கிறாயா என்று கேட்பார். அதே கேள்வி இப்ப நாம போட்டு கேட்கிறோம், நீ யாருக்காவது எதிலாவது கடன் பெற்றிருக்கியா அப்படின்னு. ஐயோ சாமி, நான் யாருக்கு எதுலயும் கடன் படல சாமி அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் அவருடைய வார்த்தை, அன்பு செய்வதே உன் கடமையாக இருக்கட்டும், அது அன்பு செய்வதே உன் கடனாக இருக்கட்டும் என்றார். ஆக ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. அதுதான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில வருகிறது. முதன்மையான கட்டளை எது, அதற்கு அடுத்த கட்டளை எது என்றெல்லாம் வருகிறது. இங்கே மோயிசன் கொடுத்தது என்னவோ 10 கட்டளை. அதற்கு பிறப்பாடு நிறைய பேர் நிறைய சூழ்நிலையில் காலத்தின் போக்கில் பரிசேயர்கள், திருச்சட்ட அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் எல்லாம் சட்டம் குட்டி போட்டு, குட்டி சட்டம் குட்டி போட்டு, இப்படி குட்டி குட்டியா போட்டு கடைசியில் இயேசுவின் காலத்தில் 613 சட்டங்கள் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். இதில் சட்டங்கள் வேறு, மரபுகள் வேறு, பாரம்பரியம் வேறு என்று பல விதங்களில் இருந்திருக்கிறது. இந்த மாதிரி சூழல்ல தான் எதுதான் முதன்மையான கட்டளை இயேசுநாத சாமிக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இயேசு மிக அற்புதமாக பதில் கொடுக்கிறார். இங்க நாம இன்னொரு விஷயத்தையும், என்னடா அவ்வளவு கட்டளை இருக்குது, அதெல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த 2ல கொண்டு வந்து போடுறாரே அப்படின்னு தோணும். இதை நான் ஒருத்தட்ட விளக்கம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னது, இது எந்த அளவுக்கு பொருந்தும்னு தெரியாது. எத்தனையோ ராசி இருக்காமே, எத்தனை ராசி? 12 ஏதோ 12 ராசின்னு சொல்றாங்க. எத்தனையோ, அது நம்ம எத்தனையாவது இருந்துட்டு போகுது. இப்ப உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் இந்த 12 ராசிக்குள்ள எப்படியா சொல்ல முடியுது உங்களால? அத்தனை கோடி ராசி தானே வரணும், ஒவ்வொருத்தரும் தனி தனின்னா. சரி, இப்ப நம்ம கிட்ட சைஸ் வாரியா செருப்பு இருக்கு. 1 இல்ல 2 இருக்கான்னு தெரியல. 15, 20 எல்லாம் கிடையாது. ஒரு 10, 11 அதுக்குள்ள இருக்குது. இத்தனை வகையான செருப்பு இருக்கு.
ஏன்னா இத்தனை கோடி பேரும் இத்தனை வகையான செருப்புக்குள்ளே அடங்கிக்கிறாங்களே, அது மாதிரி யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் யோசிப்போமே, இந்த உலகத்தில் நீங்கள் கடைபிடிக்கிற எப்படிப்பட்ட கட்டளைகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மரபுகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், எல்லாம் இந்த ரெண்டுக்குள்ள வந்துடும். இந்த ரெண்டு கூடைக்குள்ள நீ போடலாம். எதையாவது ஒண்ணு சட்டம் சொல்றியா, அதை கொண்டு இந்த ரெண்டு கூடையில போட்டுடலாம். ஒன்று இறை அன்பிலும் இன்னொன்று பிறர் அன்பிலும் கொண்டு வந்து போட்டுடலாம். ஆண்டவர் இயேசு அதுக்கும் மேல சொல்றாரு, இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று இணையான கட்டளை, இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரே கூடையில போட்டுறா. அதுதான் அன்பு. அன்பு செய்வதே உங்கள் கடனாக இருக்கட்டும். அன்பு மட்டும்தான் இன்று நமக்கு அடிப்படையான தேவை. தந்தை தன் மகனை எப்படியெல்லாம் நேசிக்கிறார், அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கிறார், அப்படித்தானே? ஆமா. அதனாலதான் அளவு கடந்த விதமாக அன்பு செய்வதனால்தான் அப்பா வீட்டுல மகன் மிக சுகபோகமா இருக்கிறான், மிக சுகபோகமா இருக்கிறான். நல்லா பாருங்க, அப்பா வீட்டுல மகன் அனுபவிக்கிற எந்த அந்த அந்தஸ்து இருக்கு, எங்கெங்க படுத்திருக்கிறான், என்னென்ன செய்யறான், என்னென்ன செலவு பண்றான், என்னென்னலாம் ஆடுறான். அதே போல மகன் வீட்டில் அப்பா வாழ முடிகிறதா? தந்தை வீட்டில் மகன் வாழும் வாழ்க்கையை மகன் வீட்டில் அப்பாவால வாழ முடிகிறதா என்றால் பெரிய கேள்விக்குறி. ஏன்? இதுல என்ன பிரச்சனை? அங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு குறைபாடு. இந்த உலகத்திற்கு ஒரே ஒன்று குறையாக இருக்கிறது என்றால் அது அன்பு மட்டும்தான். மனித நேயத்தோடு நான் வாழ்கிறேன், இது என்னுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி தெரியுமா அப்படிங்கிறான் நிறைய பேர். இல்ல, மனிதன் மனித அன்போடு வாழ வேண்டும் என்பது ஸ்பெஷல் குவாலிட்டி இல்ல, பேசிக் குவாலிட்டி. நிறைய பேர் அது தெரியாம முடிக்கிறாங்க, பாத்துங்க. அது ஸ்பெஷல் குவாலிட்டி இல்ல, மனிதன் அன்போடு வாழ வேண்டும் என்பதுதான். திருவெளிப்பாடு புத்தகத்துல யோவான் தான் கண்ட காட்சியில எபேசு நகர மக்களுக்கு எழுதுகிற ஒரு கடிதம் இருக்கிறது. அதுல எழுதும் போது என்ன சொல்வார் தெரியுமா? 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, உங்களிடத்தில் ஒரு குறைபாடு இருப்பதை நான் காண்கிறேன் அப்படின்பார். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அதுக்கு அந்த அடுத்த வசனமாக வரும், முன்பு உங்களிடம் இருந்த அன்பு இப்பொழுது இல்லை. முன்பு உங்களிடம் இருந்த அன்பு இப்பொழுது இல்லை என்று சொல்வார். அதுதான் உங்கள்கிட்ட நான் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துக்கு இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரே ஒரு குறைபாடு தான், அது அன்பு தான். அந்த அன்புல எந்த குறையும் வைக்காதீங்க. ஏன்னா நாம் வாழுற வாழ்க்கை மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றால் 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு அன்பா வாழு, இன்னொன்னு அன்பு உள்ளவர்களோடு வாழு.